ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, சரிங்களா? கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான எல்லா ஃபுல் கன்டென்ட்டுமே வந்து ஒரே பாஸ்ல வந்து அதாவது எல்லா கன்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒரே ஷாட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். இந்த பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸ்ன்னு வாங்குனீங்க அப்படின்னா, ஸோ தட் உங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஆப்டிட்யூடு, இங்கிலீஷு, ரீசனிங்க்கு பிளஸ் வந்து எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு, மார்க் இன்டர்வியூக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு எல்லா கன்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒரே பிடிஎஃபா உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். ஒரே ஒரு பேங்க் எக்ஸாம் பண்ண ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் தேவையான எல்லா கன்டென்ட்டுமே வந்து சிங்கிள் ஷாட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த எலைட் பாஸ் வாங்குங்க. ஸோ தட் உங்களால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து KR35 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இன்னுமே பிரைஸ் ரிடக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எலைட் பாஸ்ல மெயின்ஸ்க்கான செஷன்ஸுமே இருக்கு. ஸோ தட் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பிரிப்பேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களால அவைல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து மந்த்லி மேகசினு, அது இல்லாம மந்த்லி பூஸ்டர்ன்னு சொல்ட்டு ஈச் மந்த் வைஸ்ல வந்து உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ தட் CA15 கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே உங்களால அவைல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ தட் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்டின்னா, என்ன ஸ்பெஷல் பார்த்தோம்னா, குயிஸுமே கண்டக்ட் பண்றோம். பிளஸ் வந்து அது இல்லாம உங்களுக்கு வந்து டே டு டே அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மறக்காம அ நம்ம டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட் யூ கேன் ஏபிள் டூ யூஸ். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, ஹூ இனாகிரேட்டட் த யூத் ஸ்பிரிச்சுவல் சமிட் தீம் பார்த்தோம் அப்படின்னா, "நஷா முக்த் யுவா ஃபார் விக்சித் பாரத்" எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரணாசி, உத்தரப்பிரதேஷ்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எப்பன்னா ஜூலை 2025 ஓகேங்களா. யார் இனாகிரேட் பண்ணாங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா, மன்சுக் மந்தாவியா அப்படின்றவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா தான் வந்து மண்டவியா அப்படின்றவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஓகேங்களா. அதனுடைய என்ன இனாகிரேட்னா, யூத் ஸ்பிரிச்சுவல் சம்மிட்ன்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட் ருத்ராக்ஷ் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் அண்ட் கன்வென்ஷனல் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசி, உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேங்களா? இந்த ஈவென்ட் வந்து யார் ஹெல்ட் பண்ணாங்க, யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். யார் பார்ட்டிசிபேட் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணா மோர் தென் 600 பிளஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் யூத் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓவர் 120 ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இதனுடைய மெயின் பர்ப்பஸ் என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா, பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன், இந்த ட்ரக்ஸ் அந்த மாரி இருக்கக்கூடிய அதிலிருந்து வெளிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் டூ டிஸ்ட்ரூப்ட் ட்ரக் டிராஃபிக்கிங், கிராஸ் ரூட்ஸ் அவுட்ரீச் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கல்ச்சுரல் அப்ரோச்சஸ் டூ த ரீஹபிலியேஷன். அதாவது ஒரு பேட் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து அவங்க ரிட்ரீவ் ஆகி வர்றதுக்கோசரம், ஸோ எல்லாருக்குமே வந்து யூத் பெர்சன்ஸ் இப்ப இருக்கிற யூத் பீப்பிள்ஸ் வந்து பேடா போகாம ஒரு குட் வழியில கொண்டு வரதுக்கு தான் இந்த ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட் இதில பார்த்தோம் அப்படின்னா, த பிரைமரி எய்ம் பார்த்தோம்னா, டு பில்ட் த கான்சென்சஸ் அண்ட் சார்ட் பாலிசி டுவர்ட்ஸ் த எரடிகேஷன் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அமாங் யூத் பை 2047க்குள்ள இந்த எரடிகேஷன் ஃபுல்லா டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம இது எத வந்து மையப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் மேப் ஃபார் இந்தியா 2030ல வந்து காஷி டிக்ளரேஷன். ஓகேங்களா? இந்த ஈவென்ட்ல வந்து அடாப்ஷன் ஆஃப் காசி டிக்ளரேஷன் 5 இயர் ஸ்ட்ராட்டஜிக் ஆன்டி ட்ரக் ரோட் மேப் இப்ப 2025ங்களா. ஸோ 5 இயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரோட் மேப்புக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ஆன்டி ட்ரக்கா கொண்டு வரதுக்கு இந்தியாவ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அ டிக்னரிட்டீஸ் டிக்னிட்டரீஸ் சச் அஸ் டாக்டர் வீரேந்திர குமார் அண்ட் நித்யானந்த ராய் வாஸ் ஆல்சோ பிரசன்ட். அதாவது இந்த கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுமே பிரசன்ட் பண்ணி அவங்களுக்குமே வந்து இதில வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க யூத்ஸ் வந்து இதுலருந்து அடிக்ஷன்லேருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்ட் அடிக்ஷன். நெக்ஸ்ட் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, விச் பாடி லான்ச்ட் த டெவலப்மென்ட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளான் 2047 ஏஎம்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏஎம்பின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளான் 2047 டூ பொசிஷன் இந்தியா ஆஸ் எ குளோபல் ஆட்டோ லீடரா கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, MHI மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இதனுடைய என்ன பார்த்தீங்கன்னா, AMP 2047 டூ செக்யூர் இந்தியா வந்து பார்த்தோம்னா,
ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்ல வந்து இந்தியா வந்து ஒரு டாமினன்ட் பிளேஸா வந்து ரோல் பண்ணணும். எப்பக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ளன்னு சொல்லிட்டு, இத மையப்படுத்தி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்டின்னா, டெக்னாலஜி மாடர்னைசேஷன் இப்ப இருக்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் மாடர்னைசேஷன் பண்ணிட்டு, பிளஸ் வந்து ஹை குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ் இப்ப இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அப்கிரேட் பண்ணி, பிளஸ் வந்து என்ஹான்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னும் அதிகமா என்னென்ன பண்ணா இன்னும் வந்து இந்தியாவோட எக்கனாமின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து இதுல வந்து மையப்படுத்தி தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட ஃபேஸ் மைல்ஸ்டோன்னா ஒவ்வொரு ஃபேஸா ஃபர்ஸ்ட் வந்து 2030க்குள்ள ஒரு அச்சீவ்மென்ட்ஸ் பிளஸ் 2037 அண்ட் 2047 சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர்சைட் 7 கிராஸ் செக்டோரல் சப் கமிட்டீஸுமே அதுல இருக்கு. ஓகேங்களா? இட் என்விசேஜஸ் ஓவர் 65 மில்லியன் நியூ ஜாப்ஸ். இதனால வந்து 65 மில்லியன் நியூ ஜாப்ஸும் பிளஸ் வந்து மோர் தென் 12% கான்ட்ரிபியூஷன் அதாவது ஜிடிபில பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஆட்டோமோட்டிவ் செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா, 12% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது 2047க்குள்ள. ஓகேங்களா? ஸோ ஏஎம்பி 2047 அலைன்ஸ் வித் நேஷனல் ஸ்கீம்ஸும் அலைன் பண்ணியிருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு பிளஸ் வந்து ஜீரோ கார்பன் எமிஷனுமே வந்து இதுல வந்து கமிட்மென்ட் பண்ணியிருக்காங்க 2070க்குள்ள. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன கீ செக்டார் இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, எஸ்ஐஏஎம், ஏசிஎம்ஏ, இசிஐஐ, எஃப்ஐசிசிஐ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. சரிங்களா? அண்ட் வேரியஸ் மினிஸ்ட்ரீஸ் ஆர் ஸ்டீரிங் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இதுல வந்து இவங்களுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பாடிஸ். ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்டின்னா, நியூ டெல்லில தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர். ஓகேங்களா? சிஎம் யாருன்னு பார்த்தோம் அப்டின்னா 2025 சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமாரசுவாமி. ஓகேங்களா? கவர்ன்மெண்ட் வந்து இந்தியாவோட நெட் ஜீரோ டார்கெட்ட எந்த இயர் வச்சிருக்காங்கன்னா, 2070. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, வேர் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் பீயிங் எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் அஸ் அன்வீல்ட் பை எல்&டி ஆல. ஓகேங்களா? எல்&டில தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன் ஜூலை 2025 எந்த லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் எங்கன்னு பார்த்தோம் அப்டின்னா, பானிபட் ரெஃபினரி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த எல்&டின்றது ஒரு கம்பெனி. ஓகேங்களா? அதுல வந்து எல்&டி எனர்ஜி கிரீன் டெக் லிமிடெட் வில் பில்ட் இந்தியாவோட பிக்கஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில்ஸ் பானிபட் ரெஃபினரி எங்கன்னா ஹரியானால. ஓகேங்களா? இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, வில் யூஸ் ரினியூவபிள் பவர் அண்ட் ஹை பிரஷர் அல்கலைன் எலக்ட்ரோலைசர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் இன் ஹஸீரா குஜராத்ல இது பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய புரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா, பெர் இயருக்கு பார்த்தோம்னா 10,000 டன்ஸும் இதனுடைய கமிட்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா எத்தன வருஷத்துக்குன்னா 25 இயர்ஸ் சப்ளை அக்ரீமென்ட் வித் ஃபார் இந்தியன் ஆயில் ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ அவங்களோட வந்து அக்ரீமென்ட் பண்ணியிருக்காங்க. எத்தன இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 25 இயர். ஓகேங்களா? இதனுடைய கமிஷனிங் டார்கெட் ஃபார் 2027. ஓகேங்களா? யூஸ்டு பில்ட் பிஓனா பில்ட் ஓன் ஆப்பரேட் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பண்ணக்கூடிய மாடல். இட் சப்போர்ட் நேஷனல் ஹைட்ரோஜன் மிஷன் டூ மேக் இந்தியா ஹைட்ரோஜன் புரொடக்ஷன் ஹப்பா வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ கிரீன் ஹைட்ரோஜனோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா, டு ரிப்ளேஸ் கிரே ஹைட்ரோஜன். கிரே ஹைட்ரோஜன் வந்து பார்த்தோம்னா, ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து வர்றது. ஓகேங்களா? ஸ்லாஷிங் ரெஃபினரி கார்பன் எமிஷன வந்து ரெடியூஸ் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பானிபட் ரெஃபினரி எங்க லொக்கேட் ஆயிருக்கு பானிபட் பார்த்தோம்னா, ஹரியானா. ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்தோம்னா, பப்ளிக்கும், பிரைவேட்டும் சேர்ந்து வச்ச அக்ரீமெண்ட் தான். பப்ளிக் பார்த்தோம்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டடும் பப்ளிக் பிளஸ் வந்து பிரைவேட் பார்த்தோம்னா, எல்&டியோட சேர்ந்து தான் இந்த அ இந்தியாவோட பிக்கஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் வந்து இது பண்றது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகேங்களா? ஐஓசிஎல்லோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா, நியூ டெல்லி. கிரீன் ஹைட்ரோஜன் இஸ் டிரைவ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் வந்து எதுலருந்து வந்து அத கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வியா ரினியூவபிள் பவர் வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் மூலியமா தான் வந்து இந்த கிரீன் ஹைட்ரோஜன வந்து உருவாக்கி கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2023ல வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தி 88த் செஷன் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஆஃப் கோடெக்ஸ் அலிமெண்டரியஸ் சிசிஇஎக்ஸ்இ சி88ன்னு சொல்லுவாங்க. எந்த சிட்டில வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செஷன் பார்த்தோம்னா 88த் செஷன் எந்த சிட்டில கண்டக்ட் பண்றாங்கன்னா, ரோம்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இது எப்ப கண்டக்ட் பண்றாங்க? பார்த்தீங்கன்னா, ஜூலை 14 டூ 18த் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா? எங்க ஹெல்டுன்னா FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோம்ல வந்து
கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங். ஓகேங்களா? இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்தியா வாஸ் கமெண்டட் ஃபார் த லீடிங் த டெவலப்மென்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஹோல் மில்லட் கிரெயின்ஸ்க்கும் பிளஸ் வந்து கோ-சேர்ட் நியூ ப்ரொபோசல்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் டர்மரிக் மஞ்சள் பிளஸ் வந்து ப்ரோக்கோலிக்கும் வந்து இந்த நியூ ப்ரொபோசல் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரோம் இட்டாலியோட கேபிட்டல் பார்த்தோம்னா ரோம். எஃப்ஏஓட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ரோம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். கோடெக்ஸ் அலிமெண்டரீஸ் கமிஷன் வந்து எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1963ல தான் இந்த கமிஷன வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இப்ப கண்டக்ட் பண்ணது பார்த்தோம்னா 88த் செஷன். ஓகேங்களா? சிஏசி இப்ப இதோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆலன் அசிகிலே அப்படின்றவங்க தான் வந்து இப்ப அவருடைய சேர்பர்சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which country was validated by the WHO in July 2025 for eliminating என்னன்னா ட்ரக்கோமான்னு கூடிய ஒரு டிசீஸ வந்து எலிமினேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் எ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கிறத வந்து எலிமினேட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அத இல்லாம பண்றதுக்கு வந்து எந்த கண்ட்ரி வந்து WHO பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, செனகல்ன்ற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? செனகல் பிகேம் த வேர்ல்டோட 25த் அண்ட் 25த் வேர்ல்ட்லயே 25தாவும், ஆப்பிரிக்கால 9த் நேஷனாவும் டு பி வேலிடேட்டட் பை WHO ஃபார் ட்ராக்கோமா எலிமினேஷன்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ட்ராக்கோமான்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ஃபெக்ஷன் மூலியமா காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அதாவது கண்ணு தெரியாம போறது. பிளஸ் வந்து எதனால இது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டு பை அதனுடைய வைரல் நேம் பார்த்தீங்கன்னா, கிளாமிடா ட்ராக்கோமட்டிஸ் அப்படின்றதுனால வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆகுது. ஓகேங்களா? இந்த வேலிடேஷன் மீன்ஸ் இதுல வேலிடேஷன்றது எத குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லோ பிரிவலன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் சர்வேலன்ஸ் புரோகிராம் வித்தவுட் நீட் ஃபார் எ மாஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் கன்சிக்யூட்டிவ் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் கன்டினியூஸா. ஓகேங்களா? செனகல் அச்சீவ்ட் திஸ் மைல்ஸ்டோன் இந்த மைல்ஸ்டோன வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த டிகேட்ஸ் ஆஃப் யூசிங் எத யூஸ் பண்ணி வந்து இத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராக்கோமா எலிமினேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை யூசிங் WHO's சேஃப் ஸ்ட்ராட்டஜி. சேஃப் ஸ்ட்ராட்டஜின்னா பார்த்தோம்னா, சர்ஜரி, ஆன்டிபயோட்டிக், ஃபேஷியல் கிளீன்லினஸ் அண்ட் என்விரான்மென்டல் இம்ப்ரூவ்மென்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ட்ராக்கோமா எலிமினேஷன வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு டிகேட்ஸ்னா 10 வருஷம் கழிச்சு இந்த மைல்ஸ்டோன வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா செனகல். ஓகேங்களா? த கண்ட்ரி இஸ் கிரியேட்டட் த நேஷனல் மேப்பிங் அண்ட் கம்யூனிட்டி அவுட்ரீச் அண்ட் இன்டகிரேஷன் இன்டு த பிராடர் ஹை ஹெல்த் இனிஷியேட்டிவ் இந்த இனிஷியேட்டிவ்னால. ஓகேங்களா? ஸோ WHO செட் த கோல் ஃபார் அட்லீஸ்ட் ஒன் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் என்டிடின்னு சொல்லுவாங்க. நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் எலிமினேட்டட் இன் 100 கண்ட்ரீஸ் பை 2030க்குள்ள வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2030க்குள்ள வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு கோல். ஓகேங்களா? கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா டாக்கர். கரன்சி வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கன் சிஎஃப்ஏ பிரான்ஸ் XOFன்னு சொல்லுது. ஓகேங்களா? பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பசிரோ டியோமோ ஃபேய் அப்படின்றவங்க தான் வந்து பிரசிடென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த வேர்ல்டு பேங்க் படி குளோபல் ஃபண்டெக்ஸ் ரிப்போர்ட் வாட் இஸ் த ஃபைனான்சியல் அக்கவுண்ட் ஓனர்ஷிப் ரேட் இன் இந்தியா ஃபார் 2024 என்ன ரேட் பார்த்தோம் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 89%. ஓகேங்களா? India financial account ownership rate among adult surged to 89% in 2024ல. ஓகேங்களா? 2021ல பார்த்தோம் அப்படின்னா 77.5%ஆ இருந்தது பார்த்தோம்னா 2024ல 89%ஆ இருக்கு. இந்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்றது. ஓகேங்களா? லாஸ்ட்டா 21ல ரிப்போர்ட் பண்ணது 24க்கான ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 89%ல. ஓகேங்களா? இந்தியா வந்து ஹவர் ஹை ஷேர் 16% ஆஃப் இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் 12 மந்த்ஸ் அதாவது லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல எந்த டிரான்சாக்ஷன் இல்லைன்னா அது வந்து ஒரு டார்மண்ட் அக்கவுண்டா போகும் பார்த்தீங்களா? 2 இயர்ஸ் 24 மந்த்ஸா இருந்தா. சேம் அதே மாரி இங்க பார்த்தோம்னா ஹவர் ஹை ஷேர் 16%ஆ வந்து இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் மட்டுமே 16% இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இதனுடைய கீ டிரைவர்ஸ் பார்த்தோம்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ், widespread digital banking, proliferation of mobile phones and UPI. ஓகேங்களா? அக்ராஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,45,000 adult across 141 economies and considered as a principal inclusion survey. இந்த சர்வேல இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரு எமர்ஜிங் எக்கனாமிஸா வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுல வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி யுஎஸ்ஏல. வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாங்கா அப்படின்றவங்க தான் வந்து இப்ப வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட்டா இருக்கிறது. இந்தியா சர்வேட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் குளோபல் இண்டெக்ஸ் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2011ல தான் வந்து லான்ச் பண்ணது இந்த. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the NSDL payment bank received which regulatory status from the RBI
ஜூலை 2025 என்ன ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு பேங்க். அதாவது ஷெட்யூல்டு பேங்க்னா ஷெட்யூல் 2 அந்த ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்க்ளூட் என்எஸ்டிஎல் பேமெண்ட் என்எஸ்டிஎல் பேமெண்ட் இன் ஷெட்யூல் 2 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் எந்த இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 1934 அந்த ஆக்ட் படி. இந்த ஸ்டேட்டஸ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் டு ஆக்சஸ் லிக்விடிட்டி சப்போர்ட், பாரோ ஃப்ரம் ஆர்பிஐ அண்ட் ஆல்சோ பி த கிளியரிங் ஹவுஸ் மெம்பர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து இதுல எனேபிள் ஆகுது ஓகேங்களா. என்எஸ்டிஎல் பேமெண்ட்ன்றது பார்த்தோம்னா 5th பேமெண்ட் பேங்க் டு ரிசீவ் திஸ் ஸ்டேட்டஸ். இது வந்து ஒரு 5வது பேமெண்ட் பேங்க் இந்த ஸ்டேட்டஸை ரிசீவ் பண்றது. எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் ஆஃபரிங் வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. ஓகேங்களா. அச்சீவிங் ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸ் ரெக்வயர்ஸ் மினிமம் ஸ்பெசிஃபைட் கேபிட்டல் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் இது எல்லாமே வந்து இருந்தா தான் இந்த ஷெட்யூல் பேங்க்கான ஸ்டேட்டஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா. மினிமமான ஒரு ஸ்பெசிஃபிக் கேப்பிட்டலும், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி ரெக்யூர் ஆயி தேவைப்படுது. அது இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா. என்எஸ்டிஎல் பேமெண்ட் இஸ் அ ப்ராமினன்ட் பிளேயர் இன் இந்த டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் சர்வீஸ்ல வந்து என்எஸ்டிஎல் வந்து என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் வந்து ரொம்ப ப்ராமினன்ட்டா வந்து இருக்கு. ஓகேங்களா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர் மும்பை. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1935ல ஓகேங்களா. மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ஃபார் ஷெட்யூல்டு பேங்க் பார்த்தோம் அப்படின்னா, மினிமமா அந்த ரெக்யர்மென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து 5 லேக் ஓகேங்களா மினிமம். என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்கோட சேர்மேன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தனஞ்சயா தம்பே அப்படின்றவர் தான் வந்து இப்ப சேர்மனா இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ லான்ச்டு என்எக்ஸ்டி பேங்கிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏஐ பவர்ட் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. என்எக்ஸ்டி பேங்கிங் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாராவேர் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. அவங்க வந்து ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏஐ பவர்ட் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. யாருன்னா லாராவேர் பிரைவேட் லிமிடெட் ரோல்ட் அவுட் என்எக்ஸ்டி பேங்கிங் ஆன் ஏஐ பவர்ட் பிளாட்ஃபார்ம் இன்டகிரேஷன் ஓவர் எத்தனை ஆப் பார்த்தீங்கன்னா 50 ஏபிஐ ஓகேங்களா அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் டிஜிட்டல் பேங்கிங் பேமெண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கோசரம். இட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா 8 லேயர் ஏஐ கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஜின் கவரிங் கஸ்டமரோட வெரிஃபிகேஷன், ஃப்ராட் டிடெக்ஷன் ஒன்று ரெகுலேட்டரி செக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபுல்லாக செக் பண்ணி இது ப்ராசஸ் ஆகுது. சர்வீஸ் இன்க்ளூட் இதில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஆன்போர்டிங் அதாவது கஸ்டமர்ஸ் ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட் ஆன்போர்டிங் பண்ணுறது, ப்ளஸ் இன்ஸ்டன்ட்டாக கேஒய்சி அப்டேட், அவங்களோட லெண்டிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் வித் ஆதார் அண்ட் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான ஸ்பெசிஃபிட்டி சர்வீசஸுமே வந்து இதில் வந்து அவைலபிளாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்எக்ஸ்டி பேங்கிங் என்ஹான்ஸ் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கிங் ஃபின்டெக் இன்டகிரேஷன் அக்சசிபிள் அது இல்லாமல் செக்யூர்டாகவும் இருக்கிறது. ரெண்டுமே ஈஸியான அக்சசிபிள் ப்ளஸ் வந்து செக்யூர்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபின்டெக்ன்றதுனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டார் தான் வந்து ஃபின்டெக்னு ஷார்ட்டா சொல்றது. ஏஇபிஎஸ்னா ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். பிபிபிஎஸ்ன்னு பார்த்தோம்னா பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். இது ரெண்டுமே வந்து என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்டர்ல தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெண்டுமே வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் பேமெண்ட் சிஸ்டம் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்டு இந்தியா ஆஸ் எ குளோபல் லீடர் இன் ஃபாஸ்ட் பேமெண்ட் அக்கார்டிங் டு த ஐஎம்எஃப் ரிப்போர்ட் படி. ஓகேங்களா. நமக்கே தெரியும் அதிகமாக உலகம் ஃபுல்லாக வந்து உலகம்ன்றதை இந்தியா ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணுறதே வந்து யூபிஐ. ஓகேங்களா. அதுதான் ஆன்சர். விச் எந்த பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா யூபிஐ. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரெகக்னைஸ்ட் இந்தியா ஆஸ் எ வேர்ல்ட் லீடர் இன் ரியல் டைம் டிஜிட்டல் பேமெண்ட்ல இந்தியா தான் வந்து லீடிங்ல இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து யூபிஐ தான். யூபிஐ வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2016ல பை யாருன்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா. இன் ஜூன் 2025 யூபிஐ மட்டுமே ப்ராசஸ்ட் அது எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 18 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. வேல்யூட் எபோவ் 24 lakh crore. ஓகேங்களா. அதனுடைய வேல்யூ. யூபிஐ டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட் நியர்லி 85% ஆஃப் ஆல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து 85% வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலியமா தான் வந்து இந்தியால இருக்கு. பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. 85% வரை வந்துடுச்சு. நியர்லி 50% ஆஃப் குளோபல் ரியல் டைம் டிஜிட்டல் பேமெண்ட்டா இருக்கு. ஓகேங்களா. ஸோ த பிளாட்ஃபார்ம் சக்சஸ் ஹஸ் லெட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பைலட்டிங் இன் செவரல் அதர் கண்ட்ரீஸ்லயுமே வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லயுமே. இது யூபிஐ ப்ராசஸ். என்பிசிஐ பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ இது ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 2008ல. ஓகேங்களா. ஆனால் யுபிஐ பார்த்தோம் அப்படின்னா 2016ல. ஓகேங்களா. யுபிஐ வந்து இப்போ கரண்டாக பார்த்தோம்னா ஆப்ரேஷன் 7 அதர் கண்ட்ரீஸ்லையுமே வந்து இருக்கு. அதில் இன்க்ளூடிங் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பிரான்ஸ், சிங்கப்பூர் சொல்லிட்டு அங்கேயுமே வந்து இப்போ யுபிஐ வந்து இருக்கு. ஓகேங்களா. என்பிசிஐயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் இந்தியன் பேங்க் வாஸ் நேம்டு வேர்ல்ட் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் ஃபார் 2025 எந்த பேங்க் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து வாங்கியிருக்கிறது. ஓகேங்களா? வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் ஃபார் 2025ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? யார் இத பப்ளிஷ் பண்ணாங்க, இல்ல கௌ கௌரவப்படுத்துனதுன்னு பார்த்தா, ஹானர் பண்ணது பார்த்தோம்னா, குளோபல் ஃபைனான்ஸ் மேகசின்ற கூடிய ஒரு மேகசின் தான். ஆனட் எஸ்பிஐ தான் வந்து வேர்ல்டோட பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் ஃபார் 2025க்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செலக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த எடிட்டோரியல் அனாலிசிஸ், இன்புட்ஸ் ஃப்ரம் த ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் குளோபல் ஸ்கேல் இன்னோவேஷன் இன் கஸ்டமர் சர்வீஸ். இதனுடைய பேஸா வச்சு தான் வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடந்திருக்கு. எஸ்பிஐயோட லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா, லெவரேஜஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ரோபஸ்ட் ரூரல் நெட்வொர்க் கான்ட்ரிபியூட்டட் டு த வின். மெயினா பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய ஃபோக்கஸ் ஆன் இன்க்ளூசிவ் பேங்கிங் மேட் இட் ஸ்டாண்ட் அவுட் அமாங் 150 பிளஸ் பேங்க்ஸ் வேர்ல்டு வைட்ல பார்க்குறம்போது, நம்ம எஸ்பிஐ தான் வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐயோட கஸ்டமர் சென்ட்ரிக் பாலிசிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் டிரைவன் அப்ரோச் ஹவ் பொசிஷன்ட் இட்ஸ் எ மாடல் ஃபார் த குளோபல் பேங்க்க்கு இது ஒரு பெரிய ரோல் மாடல் மாரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பிஐ வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 1955. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா மும்பை. சேர்மன் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சீனிவாசுலு செட்டி. இந்த எஸ்பிஐயோட பேங்க் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஸ்லோகன். ஸோ எஸ்பிஐயோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, "த பேங்கர் டூ எவ்ரி இண்டியன்ன்றது தான் வந்து எஸ்பிஐயோட ஸ்லோகன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ உக்ரைனோட 19த் பிரைம் மினிஸ்டர் இன் ஜூலை 2025 யார வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூலியா ஸ்வெரிடென்கோ அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா யூலியா ஸ்வெரிடென்கோன்றவங்க தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர். ஃபாலோவிங் எ மேஜர் கேபினட் ரீஷஃபிள் ஆனதுக்கப்புறம் இவங்க தான் வந்து இப்ப உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரா வந்து பதவியேத்திருக்காங்க. ஓகேங்களா? ஷி இஸ் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் நியூ பிரைம் மினிஸ்டர் இன் 5 இயர்ஸ்ல. ஓகேங்களா? அண்ட் இஸ் டாஸ்க்ட் ஃபார் த வார் டைம் கவர்னன்ஸ், பூஸ்டிங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அதிகப்படுத்துறதுக்கோசரம் இவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய அவங்களுடைய மெயின் பிரியாரிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமியோட ஸ்டெபிலைஸ் பண்றதும், பிளஸ் வந்து டொமஸ்டிக் ஆர்ம்ஸ் புரொடக்ஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றது, பிளஸ் வந்து உக்ரைன் அலைன்மென்ட் வித் ஈயூவோட அலைன் பண்றது வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது தான் வந்து இவங்களுடைய மெயின் பிரியாரிட்டீஸா இருக்குன்னு சொல்றாங்க. த அவுட் கோயிங் பிஎம் டெனிஸ் ஷெம்யால் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அஸ்யூம் த ரோல் ஆஃப் இவங்க வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு வந்து அதாவது வச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கவர்மெண்ட்ஸ் எய்ம்ஸ் ஃபார் இன்கிரீஸ்டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன். அவங்க கிட்ட அதாவது பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு இருக்குன்னு சொல்லி, பிளஸ் வந்து இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷனும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. உக்ரைனோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா, கியூன்றது கரன்சி பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைனியன் ஹிரிவின்யா அப்படின்றது. பிரசிடென்ட் வந்து அதாவது உக்ரைன் பிரசிடென்ட் பார்த்தோம்னா, விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அ உக்ரைன் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் சோவியத் யூனியன்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1991ல. ஓகேங்களா? 1991. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின். விச் பாடி லான்ச்டு த டெவலப்மென்ட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளான் 2047 ஏஎம்பின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளான் 2047 டு பொசிஷன் இந்தியா ஆஸ் எ குளோபல் ஆட்டோ லீடரா கொண்டு வரதுக்கு எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவரா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியா சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களும் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம்க்கு வந்து அட் தி எண்ட் மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்திருக்கேன். ஆப்போட லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். தேங்க் யூ. பாய் பாய்.